காலைல எழுந்துச்சுன்னு வோல்டேஜ் ட்ரபிள், ட்ரான்ஸ்ஃபார்மர் எங்கேயோ போயிடுச்சு. வேறு வழி இல்லை, மோட்ரு கிட்ரு எதுவும் போட முடியாது, டவுட்டி எதுவும் பண்ண முடியல. கஸ்டமர் இருக்காங்க, தாந்தமல்லிருந்து கால் பண்ணியிருந்தாங்க, அவங்க துணி ஊர் வேணும்னு. சரி ஓகே, அவங்க ஊர் போகிறதுனால அவங்க போய் டெலிவரி பண்ணலாம், போய் பண்ணிவிட்டு கையில் காசு விட்டோன்னே சரி 4 செடி வாங்குவோம். ஏன்னா அடுத்த சம்மருக்காவது வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செடி வாங்கி கொஞ்சம் கூலிங்காக வச்சுப்போன்னு. ஏன்னா இந்த சம்மர் சுத்தமாக சமாளிக்க முடியல. அதனால் சரி, நர்சரி வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு கடைக்கு தான் போனேன், அந்த கடை க்ளோஸில் இருந்துச்சு. அதனால் தேடிட்டு போய் நர்சரியில் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்த பிறகு தான் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தேன். ஓகே, இவங்களுக்கான வேக்சினும் போட்டுட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரே பெல்ட் யூஸ் பண்ணுறேன்னா வேறு வழி இல்லைன்னு இன்னொரு பெல்ட்டு வாங்கிட்டு லக்கிகளுக்கு பெல்ட்டும் அப்புறம் நெயில் கட்டரும் வாங்கினேன். ஏன்னா ஷார்ப்பாக இருக்குது நெயில் இவங்களுக்கு. எல்லாருக்கும் ஷார்ப்பாக இல்லை, நோபி லக்கி பப்பி புரண்ட மாட்டேன், இவங்க 2 பேர் புராண்டி விட்டுருவாங்க. அதனால சரி நெயில் கட்டர் வாங்கினேன். நெயில் கட்டர் வாங்கணும்னு நினச்சேன், ஏன்னா இவங்க யூஸ் பண்ண நெயில் கட்டரில் கட் பண்ணுவேன், அது ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. அதனால் இந்த நெயில் கட்டர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், ஈஸியாகவும் இருந்துச்சு அவங்களுக்கு. நம்மளோட நெயில் கட்டரை விட இந்த நெயில் கட்டர் பெஸ்ட்டு.